கரும்பு, சர்க்கரை, அரிசி 3000 ரூபாய் பணம் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் போன வருஷம் நிதி பற்றாக்குறையினால எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் இந்த வருஷம் சரி கட்டுறதுக்கோசரம் எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் போன வருஷம் இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்தா இன்னும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இது எங்களுக்கு ஒரு பிடிப்பா இருக்கு, இந்த ஹெல்ப்பா இருக்கு, உதவியா இருக்கு. இந்த பணம் எங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்தது 3000 ரூபாய் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு, உதவியா இருக்குது. வயசானவங்களுக்கெல்லாம் மருந்துக்கு எல்லாத்துக்குமே தேவையா இருக்குது. எங்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்குது. அவங்க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததுக்கு எங்களுக்கு மனமார்ந்து ரொம்ப நன்றி நன்றி நன்றி. போன வருஷம்லாம் கொடுக்கறதுக்கு நிதி நிலை ரொம்ப நெருக்கடியாக இருந்தது. நம்ம தமிழக முதல்வருக்கு இந்த நம்ம கவர்னர் ஆர்.என். ரவி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திமுகவுடைய திட்டத்தையும் நிறைவேற்றாத அளவுக்கு ஒரு கையெழுத்தும் அவன் போடுறதில்ல. ஜனங்களுக்கு ரொம்ப அரசுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தான். அவெல்லாம் மரியாதை இல்லாமல் தான் பேசணும், புரியுதுங்களா? அதனால அவ்வளவு நெருக்கடியிலையும் ஏழை ஜனங்களுடைய எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய நிலைமையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அருமையான ஒரு தொகையை 3000 ரூபாய் பிளஸ் எல்லாமே மனநிறைவா கொடுத்துருக்காரு. இன்னும் கவர்னர் ஸ்டாலின் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கையில் போட்டாக்க முழுமையா சொன்னதுக்கு மேல அவரால் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அது முட்டுக்கட்ட போடுது. அதனால நம்ம தமிழக முதல்வர் குறை சொல்லக்கூடாது. அதனால நிதி நிலங்க இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு உண்டான நிதியை நமக்கு கொடுக்கறது இல்ல. அப்படி இல்லாத சூழ்நிலையிலும் கூட இவ்வளவு நெருக்கடியிலையும் தமிழக மக்களுக்கு இப்படி முன் நல்ல சரியான ஒரு தொகை கொடுத்தது எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்குது. இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிச்சாதான் எதிர்காலத்துல தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்க முடியும், தமிழ்நாடு நல்லா இருக்கும்.